இன்னைக்கு நாம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருதுங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவதனால விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடலாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க என்கிட்ட நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோ கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடுங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவருங்க. அதாவது அதே போல் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்மகாரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவானுங்க. ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாருங்க. அதனால தான் சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைத்தது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பலம் பெற செய்வாருங்க. அதே போல் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் கொடுக்க முடியாதுங்க. பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருவரை அமர்த்தி அழகுபடுத்தக்கூடியவர் சனி பகவான். அதே போல் சரி, இந்த சனி பகவான் பயிற்சியினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வருங்க. இந்த ஒரு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க. விருச்சிக ராசிக்குள்ள விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ள வருங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் இறக்க குணமுடையவர்கள். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் நீச்சம் அடைகிறாரு. சந்திரன் அப்படிங்கிறது உடல்காரகன், மனோகாரகன். அப்போது இந்த சந்திரன் வந்துட்டு ராசிக்குள்ள நீச்சம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள். கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ஆனால் உடல் வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் எடுத்ததொரு காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அரசாங்கத்தில் நல்லதொரு பதவியில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் எங்கு சென்றாலுமே அங்கே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உடையது. மேலும் காலபுருஷனுக்கு விருச்சகம் 8வது இடம் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத யோகம் உடையவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது குறுக்கு வழியில் லாபம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களை. முக்கியமாக பூமி மூலம் அதிகமாக ஆதாயம் உடையவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் முதல் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜனவரியில் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல 2023 ஜனவரியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். 2023 மார்ச் வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பாருங்க. சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 மே மாதத்துலேருந்து உங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போது அதற்கு முன்னாலெல்லாம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்கள், நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறாருங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.
4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தாயார். அப்போது தாயாருக்கு பல வகையில் கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாகவே தாயாருக்கு பல கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பல தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். வியாபாரத்தை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சொந்தமாக கடை வச்சுருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாகவே வியாபாரத்தில் பெரியதொரு சரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ நீங்கள் முதலீடு போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா லாபம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 2023 ஜனவரியில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் இப்போ ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைத்திருந்திருக்காது. குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே போல ஒரு வண்டி வாகனம் வச்சு அப்படின்னா வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க சிக்கல்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்காக. அதே போல பள்ளி செய்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தொழில் பெரிய சரிவு ஒரு பெரிய நஷ்டம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த 4ஆம் இடம் ஆதியம் பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா. அதே போல சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பகைகள் மேலாக தாய் வழி சொந்தங்கள் நிறைய பகை அப்படி இருக்கும். எல்லாமே ஒரு ரீதியா பார்ப்பாங்க. அதே போல முக்கியமாக 4ஆம் இடம் மாதத்துல 1.5 மேலாக. ஏன்னா 4ஆம் இடம் சுபஸ்தானம். சனி வேற 10ஆம் ராசியை அப்போ 2023 ஜனவரியிலிருந்து அப்போ குடும்பத்துல மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது 2023 ஜனவரியிலிருந்து. அப்படி அப்படின்னா பல கஷ்டங்கள் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வாழ்க்கையில வாழ்க்கையில சந்தோஷம் எங்க போனாலும் நஷ்டம் முதலீடு பண்ணியும் நஷ்டம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா தடை நஷ்டம் சரி வீழ்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் 2023 ஜனவரியிலிருந்து இந்த நிலை அப்படியே மாறுமா அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பகவான் ராசியை பார்க்கிறாரு. பகவான் ராசியை பார்ப்பது சிறப்பு 2024 மே மாதம் ராசியை பார்க்கிறாரு. அது நல்ல பல கஷ்டங்களை பார்ப்பீங்க. வாழ்க்கையில பல பார்ப்பீங்க. இன்னுமே சனி பகவான் ஒரு சில இடங்கள் அது தற்போது சனி பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஆனா பகவான் ராசியை பார்க்கல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா குரு பணம் பெறும். குரு பார்த்தா கோடி தோஷம் விலகும். அப்போ உங்க ராசி குரு பார்த்துட்டாரு. ஒரு குரு புத்தியில ரொம்ப அதிர்ஷ்டமாகும். ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். ஒரு வேலை இல்லாதவர் வேலையை கொடுக்கும். ஒரு திருமணமான ஆகாதவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த திருமணத்தை இருக்கணும். அப்பதான் திருமணம் சரியா நடக்கும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய பார்வையே ராசிக்கு மேல சொல்ல முடியும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம காலகட்டத்தில் சனி பார்வை ராசிக்குள்ள உள்ளது 4ஆம் மணி சனி எல்லாமே ஒரு சில விஷயங்கள்ல வியாபாரம் செய்றீங்க. நாம் அதெல்லாம் பார்த்து செய்யணும். மேலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவர் ராசிக்கு 3 6 11 இந்த பலம் செய்து நல்ல ஆனா மற்ற இடத்துல இருக்கும் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார். பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலாக ஆதிபத்தியம் இந்த அது 2025 மார்ச்சுக்கு இளமை பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இப்போ குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுத்து மட்டும் உறுதியாகலாம். அப்போ 2025 மார்ச் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். 4ஆம் இடம் பெறும். 4ஆம் இடம் பெறுவதனால யாருக்கு கஷ்டங்கள் நீங்கிவிடும். 2025 மார்ச் அதே போல சொந்தமாக செய்யறவங்க
வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். வியாபாரத்தில் நடக்கும். அதே போல நான்காம் இடம் வந்து சுபகாரியத்தை சொல்லக்கூடிய வருகிறாரு. 2005 மார்ச்சுக்கு பிறகு சுபகாரிய தடைகள் விலகும். அதற்கு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கும். வயதானவர்கள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மனசுல ஒரு சந்தோஷம் வரும் கிடைக்கும். நல்லது ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல மரியாதை இருக்கும். தொட்டது எல்லாமே பொண்ணும் வண்டி தொழில் பண்ணை தொழில் எல்லாமே அதிர்ஷ்டங்கள் இருக்கும். அப்போ 2025 மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து வகையில அதிர்ஷ்டம், விவசாயம் வீடு கார்கள் போடுறது, புது வேலை. ஏன்னா சனி பார்த்துக்காரு. அப்போ வேலையில கிடைக்கிறது இருக்கும். அப்ப வேலை குழப்பம் இதெல்லாம் நீங்கி வேலை கிடைக்கிறது, உதவி இப்படி பல அதிர்ஷ்டங்களை பாருங்க. அப்போ 2025 மார்ச்